அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரி சேனல். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கலுக்கு வந்து லிஸ்ட்ல இல்லாத படமா வாவாதியார் படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஏன்னா ஜனநாயகன் படம் தள்ளி போனதால தியேட்டர்கள் அவைலபிலிட்டியை வச்சு அந்த படத்தையும் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்துட்டேன். ஏஜிஎஸ் மதுரவாயில் தான் பார்த்தேன் இந்த படம். ஸோ இந்த படம் எப்படி இருக்கு, படம் பார்க்கலாமா நம்ம கால் எடுக்கிறதுக்கு ஸ்கிப் நான் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க விமர்சனத்துக்குள்ள போகலாம். படத்தோட கதை என்னன்னா, ராஜ்கிரண் வந்து ஒரு தீவிர புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவரோட ரசிகர். அவர் வந்து இந்த ஒரு டிசம்பர் மாதம் 1987 தான் படம் தொடங்குது. 24 டிசம்பர் 1987 அவரே படப்பட்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஊர்வலமாக எடுத்துகிட்டு போய் படத்தை கொண்டாடுற அளவுக்கு அவங்க ஒரு 10-20 நண்பர்கள்லாம் சேர்ந்து காசு போட்டு ஒரு தேட்டரில் வாடகைக்கு மாதிரி எடுத்து படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குடியிருந்த கோயில் படம். அந்த படம் ஓடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு படத்தை ஆப்ரேட்டர் நிப்பாட்டிடுறாரு. ராஜ்கிரண் அவர்கள் டென்ஷன் ஆகி என்ன நடந்ததுன்னு கோவப்பட்டு போய் கேட்கவும், புரட்சித் தலைவர் இறந்துட்டாருன்னு நியூஸ் வருது. 1987 டிசம்பர் 24. ஸோ அவங்க சோகமாயிடுறாங்க. தியேட்டர் வாசலே அவரோட படத்தை வச்சு கண்ணீர் அஞ்சலி செலுத்திட்டு இருக்கும்போது ஒரு நியூஸ் வருது, ராஜ்கிரண் அவர்களுக்கு பேரன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ராஜ்கிரண் அவர்கள் என்ன யோசிக்கிறாருன்னா, புரட்சித் தலைவரே பேரனை வந்து பிறந்திருக்காருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பேரனை போய் ஆஸ்பத்திரியில் பார்த்துட்டு. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, புரட்சித் தலைவரோட கருத்துக்களில் ஒன்றி போய் அவர் மாதிரியே வரணும்னு சொல்லி பேரனை வளர்க்கணும்னு சொல்லி முயற்சி எடுத்து அவருக்கு சிலம்பம் கற்றுக் கொடுக்குறது எல்லாத்தையும் அவரை போலீஸ் ஆக்கி அழகு பார்க்குறாரு ராஜ்கிரண் அவர்கள். அவரை உத்வேகம் கொடுத்து சின்ன வயசுலேருந்தே அவரை மோட்டிவேட் பண்ணி கார்த்தி தான் அந்த பேரனை வரவர். அவர் வந்து இன்ஸ்பெக்டர் ஆகிடுறாரு. ஆனால் அவர் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வழியில் போகாமல் நம்பியார் அவர்களை வழியை ஃபாலோ பண்ணி ஒரு கரப்டட் காப்பாக வந்து உருவாகுறாரு. ஸோ அவர் வந்து லஞ்சம் அந்த மாதிரிலாம் வாங்க போகிறாரு. இந்த விஷயம் ராஜ்கிரண் அவர்களுக்கு தெரியாமலே இருக்குது. ஒரு கட்டத்தில் அந்த விஷயம் ராஜ்கிரண் அவர்களுக்கு தெரிஞ்சு அவர் வந்து டென்ஷன் ஆகுறாரு. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது கடைசியில் அவர் திருந்தி நல்ல ராஜ்கிரண் அவர்களுக்கு எதிர்பாராத சம்பவங்கள்லாம் நடக்குது. கார்த்தி அவர்களுக்கு தெரிய வருது. ஸோ நம்மளால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு குற்ற உணர்ச்சியில் அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. இனிமேல் நல்லவராக புரட்சித் தலைவர் பாணியில் தாத்தாவுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னு சொல்லி தாத்தாவை மனசு நோக்கடிக்க கூடாதுன்னு சொல்லி அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் மனம் திருந்தினாரா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றதான் பேலன்ஸான மிச்ச கதை. இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா கார்த்தி அவர்களோட மேனரிசம் கிட்டத்தட்ட புரட்சித் தலைவரை நம்ம கண் முன்னாடி கொண்டு வர அளவுக்கு ஒரு சின்ன வயசுலேருந்தே அந்த படங்களை பார்த்து ஒன்றினவங்களை தான் அந்த கேரக்டர்லாம் உள்வாங்க முடியும். சிறப்பாகவே அந்த ஒரு அந்நியன் படத்தில் வர அந்த 2 கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி ஒரு சீனில் வந்து கார்த்தி அவர்களாகவே இருப்பார். இன்னொரு சீனில் வந்து புரட்சித் தலைவர் அவர் உடம்புல ஆன்மாவில் பூந்தா மாதிரி, கார்த்தி உடம்புல புரட்சித் தலைவர் ஆன்மா பூந்தா மாதிரியே ஒரு சீனு. அந்த மாதிரி காட்சி அமைப்பு இருக்கும். ஸோ அவர் அந்த மாதிரி ஒரே நேரத்தில் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி வருவார்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கேரக்டர்லாம் உள்வாங்கி நல்லாவே சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவரோட ட்ரெஸ்ஸிங்கும் நல்லா படத்துக்கு சூட் ஆகிருக்கு. படத்தில் வந்து அவரோட போர்ஷன்ஸ் நல்லா டான்ஸ்லேருந்து பாட்டுலேருந்து ஃபைட் எல்லாமே குதிரையில் வர சீன்ஸ் எல்லாமே நல்லா படத்தில் ஒர்க் அவுட் பண்ணி படத்தை ஓரளவு நல்லா கொண்டு போகிறதுக்கு ஒரு ஒரு மெயின் பில்லர்னு சொல்லலாம் ஹீரோ கார்த்தி அவர்கள். ஸோ படத்தில் வந்து ஹீரோயின் கேரக்டரில் கீர்த்தி ஷெட்டி. அவங்க வந்து முதல் படம் நினைக்கிறேன் தமிழில். ஸோ அவங்க படத்தில் வந்து பெரிய அளவில் அவங்களுக்கு ரோல் இல்லை. ஏற்கனவே படத்தில் வந்து நலன் குமாரசாமி அவர்கள் தான் இயக்குனர். அவங்க படம் தொடங்கும் போதே சொல்லிடுவார், இந்த படம் வந்து ஒரு கற்பனை நகரத்தில் நடக்குது, மாசிலான்ற ஊரில். ஸோ அதனால் லாஜிக் இல்லைன்னு முதலே சொல்லிடுறதால இவங்க வந்து எந்த உலகத்தில் இருக்காங்களே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு நேரத்தில் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வராங்க, ஒரு நேரத்தில் வந்து அந்த மீடியத்தோட பேசுகிற ஆவிங்களோட பேசுகிற மீடியம் வச்சுருக்க மாதிரி வராங்க. இப்படின்னா பல சீன்கள் வரதால அவங்களுக்கு வந்து இந்த ரோல் பெரிய லெவலில் படத்தில் எழுதப்படலைன்னு தான் முக்கியமான விஷயம். அவங்களை இன்னும் நல்லா பயன்படுத்திருக்காங்க. சிறந்த நடிகை அவங்க. தெலுங்குலலாம் நல்ல பல படங்கள் பண்ணியிருக்காங்க. நல்ல சிறப்பான படங்கள் தெலுங்கு, கன்னடம் இந்த மாதிரி பல லாங்குவேஜில் நல்ல படங்கள் கொடுத்துருக்காங்க. அவங்களை வந்து வீணடிச்சிட்டாங்களோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அவங்களோட கதாபாத்திர வடிவமைப்பு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் படத்தில். அது இல்லாமல் ஆனந்தராஜ் அவர்கள் இந்த படத்தில் புரட்சித் தலைவரோட தீவிர ரசிகராக ஒரு குதிரையில் வர சீன்ஸு, அப்புறம் ராஜ்கிரண் அவர் இறந்தப்போ வர சீன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு நம்ம பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். சனா மியூசிக்கு படத்துக்கு கண்டிப்பாக ஒரு பில்லர்னே சொல்லலாம். சிறப்பாக பண்ணியிருக்காரு. குறிப்பாக சொல்லணுன்னா அந்த படகோட்டி படம் அந்த ஒரு பாட்டு ஆனந்தராஜ் அவர்கள் அந்த பாட்டுக்கு தான் ஆடியிருப்பாங்க. அது நல்லாவே பண்ணியிருக்காரு. படம் மைனஸே இல்லைன்னா இருக்குது. அது என்னென்னா இந்த படம் ஒரு 70s 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் வரைக்கும் அந்த படம் ஒர்க் அவுட் ஆகும். மற்ற 2000 கிட்ஸு ஜென்சிக்கெலாம் அந்த படம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. படத்தில் வந்து காமெடிலாம் ஆன் அண்ட் ஆஃப் தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் லேகிங் தெரியுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஓரளவுக்கு அபோவ் ஆவரேஜான படம் தான். பார்க்கலாமா நம்மன்ற காலை நீங்களே எடுத்துங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா கருத்துக்களை பின்னாடி தெரியப்படுத்துங்க. வேறு ஒரு திரை விமர்சனம் அல்லது முன்னெடுத்துமா. அதுவரை நன்றி, வணக்கம்.